ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் 1000 2000 அப்படின்னு ட்ரேட் ஆகுது. அப்போ ஃபேஸ் வேல்யூக்கு உண்மையான மீனிங் என்ன? ஃபேஸ் வேல்யூ கம்பெனி ஷேர்ஸ்க்கு கம்பெனி டிசைட் பண்ணுற ஒரிஜினல் வேல்யூ. அதாவது ஷேர் சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகிருக்கிற வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபேஸ் வேல்யூ 10, 1, 2, 5 அப்படின்லாம் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது டிமாண்டும் சப்ளையை பொறுத்து டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிற ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் 1000, 2000, ஏன் 5000, 10,000 கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஃபேஸ் வேல்யூ எங்கே யூஸ் ஆகும்? ஃபேஸ் வேல்யூ வந்து மெயினாக கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்போ யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கும்போது, ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணும்போதும், டிவிடெண்ட் கொடுக்கும்போதும் யூஸ் ஆகும். கம்பெனியோட ஆக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வேல்யூ ரொம்ப யூஸ் ஆகும். ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கம்பெனியோட பேசிக் ப்ரைஸ். மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் வேல்யூ. ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.